வணக்கம் நண்பர்களே. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். நட்சத்திர மண்டலத்தை பொறுத்த வரைக்குமே விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை மாதிரி நட்சத்திரங்கள் விருச்சிக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே விருச்சிக ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே ஒரு பலாப்பழ மாதிரியான ஒரு தோற்றம் கொண்டவங்க. அதாவது உள் மனசை பொறுத்த வரைக்குமே முள்ளா ஒரு இனிப்பான்னு எல்லாருமே கண்டறிய முடியாத ஒரு புதிராக தான் இந்த விருச்சிக ராசி அன்புகள் அமைஞ்சிருப்பாங்க. கூடவே புலியோட பாய்ச்சலுங்கிறது உங்ககிட்ட இருக்கும். எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் சரி வேகமாக செயல்படக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்களா ஆற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. விருச்சிக ராசிக்கு ராசிநாதனே செவ்வாய் கிரகம் தான். செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் தான். அதனால விருச்சிக ராசி அன்புகள் முருகப்பெருமான கந்தவேல் முருகன் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அவசியம். திருச்செந்தூர் உள்பட 60 வீடுகளுக்கு நீங்கள் எங்கே போய் வழிபட்டாலுமே அதிர்ஷ்டமாலங்கிறது உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். சரி, தொடர்ந்து இனி விருச்சிக ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே விருச்சிக ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக தீர்வு காண நீங்கள் விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியாக வியாபார ரீதியாக குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கூட தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். பெரும்பாலுமே விருச்சிக ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே எல்லா விஷயத்திலும் ஒரு தீவிரமாக செயல்படக்கூடியவங்க, ஒரு சென்சிட்டிவான பர்சனை சொல்லலாம். ரொம்ப ஈஸியாக எதையுமே மன்னிக்கவோ மறக்கவோ மாட்டாங்க. பெரும்பாலுமே இவங்க யார்கிட்ட நெருங்கியும் பழக மாட்டாங்கன்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, மற்றவங்ககிட்ட பழகிறதா இருந்தாலும் சரி, எல்லா கோணங்களும் யோசித்த பின்னாடி தான் மற்றவங்ககிட்ட பழகவே ஆரம்பிப்பாங்க. ஆனால் பழகின பின்னாடி இவங்க உண்மையாக தான் இருப்பாங்கன்னு சொல்லலாம். கோபம், அன்பு, வேலை, கலனு எதை எடுத்தாலுமே ரொம்ப அர்ப்பணிப்புணர்வோடு செய்யக்கூடியவங்களா விசுவாசமானவங்களா இருப்பாங்க. தன்னோட இலக்கை அடையிற வரைக்குமே ஒரு கடின உழைப்பை கொடுக்கக்கூடியவங்க இவங்க தான். இவங்க மனசை வச்சுட்டா எதையுமே சாதிக்க முடியும். விருச்சிக ராசி அன்புகள் பெரும்பாலுமே மற்றவங்க கிட்ட அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம்தான், நேர்மையை மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க. பொய்யான உறவுகளையோ பொய் பேச்சோ இவங்களுக்கு பிடிக்காது. உண்மையோடு நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இவங்க அன்பை பார்த்துக்குவாங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே அதே நேரம் விருச்சிக ராசி அன்புகள் ரகசியமானவங்க. இவங்க வாழ்க்கையில் நிறைய விஷயம் இருந்தாலுமே மற்றவங்களுக்கு பாதி கூட தெரிஞ்சிருக்காது. வாழ்க்கை துணையாக இருந்தால் கூட எத்தனை காலம் வாழ்ந்திருந்தாலும் சரி, விருச்சிக ராசி அன்புகளுடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயத்த மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி தான் இருக்கும்னு சொல்லலாம். ஆனால் வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே விருச்சிக ராசி அன்புகள் நல்ல நிலைக்கு வரக்கூடிய யோகம் அமையும். தன்னுடைய இளமை வயதில் கஷ்டப்பட்டாலுமே மத்தியம வயதுக்கு மேலே எல்லாமே உட்காந்து சாப்பிட்ற அளவுக்காவது உங்களால் சொத்து சேர்க்கை செய்ய முடியும். இயற்கையை விரும்பக்கூடிய உங்களுக்கு நல்ல மாற்றங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும். குடும்ப நிலை, வாழ்க்கை துணை வழியிலும் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கூடவே நீங்கள் சித்தர் பெருமக்களையும் மகான்களையும் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அற்புதமான மாற்றம் ஏற்பட போகுது. முன்னேற்றம் நிறைந்திருக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம். தந்தையால் ஏற்பட்டிருந்த மன சஞ்சலம் விலக ஆரம்பிக்கும். நல்ல நண்பர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கிருப்பாங்க. முன்னாடி நீங்கள் செஞ்சுட்டு இருந்த தொழிலிருந்து கூட இந்த நேரம் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீடு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே நீங்கும். வீடு மாற்றம், வீட்டில் அமைதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இது வரைக்குமே தாயோட உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். தாயோட உடல்நலத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும். உங்களுக்குமே வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம். இனி எல்லாமே நீங்க போகுது. வாகனம் வாங்குறதுல யோகம் கிடைக்கக்கூடிய நேரம். இது வரைக்குமே வாகன விஷயத்துல நிறைய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஏற்பட்டிருக்கும். அடிக்கடி வாகனம் பழுது ஏற்படுறது, இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. மன அழுத்த வேற ஒரு பக்கம், மன சோர்வு அதிகமாக இருந்திருக்கும். இதனாலேயே எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் உங்களால் நிலையாக செஞ்சிருக்க முடியாது. இனி நல்ல மாற்றம் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்ப வாழ்க்கையிலுமே பிரச்சனை எல்லாமே தீர்ந்து கருத்து வேறுபாடு நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இனி வரக்கூடிய காலத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மை பயக்கக்கூடிய காலமாக தான் அமைப்போகுது. கூடவே குரு பகவானுடைய அருளும் இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கிறதால நிறைய நன்மைகளுக்கு கிடைக்கக்கூடிய காலம். கூடவே திருமணம், புதிய தொழில், சொத்து வாங்குறது மாதிரியான சுப காரியங்கள் கைக்கூடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீடு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீர்வுன்னு சொல்லலாம். கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை எல்லாமே இனி உங்களுக்கு இருக்காது. புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகமும் சிறப்பாக இருக்குது. தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். தொழில் வளர்ச்சி அடையும். மாணவர்களுக்கு கூட கல்வியில் சிறந்து விளங்க போறீங்க. போட்டி தேர்வுகளை வெற்றி பெற போறீங்க. இந்த நேரத்தில் முழு கவனத்தை நீங்கள் பாடத்தில் செலுத்திட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மதிப்பெண் பெற முடியும். குடும்ப ஒற்றுமை இந்த நேரம் சிறப்பாக இருக்குது.
கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நேரம். இது வரைக்கும் ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்களால் கருத்து வேறுபாடு ஏற்பட்டவங்களுக்கு கூட இனி நல்ல மாற்றம் உண்டாக போகுது. உடல் நலனும் சீராகக்கூடிய நேரமாக அமைப்போகுதுன்னு சொல்லலாம். மொத்தத்தில் மனசில் நிம்மதி ஏற்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. சமூகத்தில் அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை இது எல்லாமே கிடைக்க போகுது. இத்தனை காலம் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் இருந்து, சிரமங்கள் இருந்து நீங்கி புதிய வாழ்க்கை தொடங்கக்கூடிய காலங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். இயல்பாகவே உங்களுக்கு இந்த நேரம் இறக்க குணங்கிறது அதிகமாக இருக்கும். மற்றவங்களுக்கு உதவுறதுல ஒரு மகிழ்ச்சிங்கிறது பெற போகிறீங்க. உங்கள் உடல் வலிமை விட மன வலிமை கூடுதலாக இருக்கக்கூடிய நேரம். நீங்கள் எங்கே போனாலுமே உங்களுக்கு மதிப்பு, மரியாதை கிடைக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது. பூமி மூலமாகவே அதிக ஆதாயத்தை இந்த காலத்தில் நீங்கள் பெற போகிறீங்கன்னு சொல்லலாம். குரு பகவானும் தொடர்ந்து உங்கள் ராசியை பார்க்கறதால அர்த்தாஷ்டம சனி இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு முடிவு பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால இனி நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். வியாபார ரீதியாக இதுவரைக்கும் சந்தித்த நஷ்டங்கள் இருந்து நீங்கி புதிய முதலீடுகள் மூலமாகவே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் சனி பகவானுடைய வழிபாட்டை சனிக்கிழமை நாட்களில் தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்கள். நல்ல மாற்றம் உண்டாகும். திருமணம் மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் கைகூடி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. உடல் ரீதியாக, மன ரீதியாக இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களிலிருந்து தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே வெற்றிகரமான காலம்னு சொல்லலாம். கணவன் மனைவி இடையே ஏற்பட்டிருந்த சிக்கல்கள் தேர்றது, மதிப்பு மரியாதை தேடி வர்றது, இது எல்லாம் உங்களுக்கு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. அதே சமயத்தில் குலதெய்வ வழிபாடு, பிரார்த்தனை இருந்தால் இந்த காலத்தில் நிறைவேற்றிட்டு வர பாருங்கள். குலதெய்வ அருளால் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலுமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலம் சாதகமான காலம்னு சொல்லலாம். வேலை ரீதியாக கொஞ்சம் உங்களுக்கு வேலைப்பளு அதிகமாக இருக்கும். முடிக்கிறதுல ஆரம்பத்தில் தாமதம் இருந்தாலுமே நீங்கள் சிறப்பாக பணியாற்ற போகிறீங்க. எல்லா ஆர்வத்தோடையும் ஊக்கமத்தோடு நீங்கள் பணியாற்றுறதால நல்ல மாற்றம் உண்டாக போகுது. புதிய தொழில் தொடங்கக்கூடிய நேரங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு சிறந்த நேரம். கூட்டு தொழிலில் இந்த நேரம் இறங்காதீங்க. எதுவாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் தாராளமாக தொழில் முயற்சி செய்யலாம். தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினைக்கக்கூடியவங்க இன்னும் ஒரு கொஞ்ச காலம் பொறுமையாக இருங்க. வரக்கூடிய காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. திருமணமான தம்பதிகளுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல தருணங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம். வாழ்க்கை துணை வழியிலையும் நல்ல மாற்றத்தை நீங்கள் உணர போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கையில் வாழ்க்கை துணையோட ஒன்றாக இணைஞ்சு செயல்படக்கூடிய நேரம். வீட்டில் வயது மூத்தவர்களுடைய ஆலோசனை சிறப்பாக இருக்கிறதால வாழ்க்கையிலும் உங்களுக்கு இந்த நேரம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிறப்பாக கையாள முடியும். தொடர்ந்து நிதி நிலைமையும் வருமானம் உயரக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. நண்பர்கள் உங்களுக்கு நல்ல ஆதரவு தருவாங்க. குடும்பத்தினர் மூலமாகவும் நிதி நிலையில் ஒரு ஏற்றமான சூழ்நிலை உண்டாகும். புதிய முதலீடுகள் மேற்கொள்கிறப்ப இது நல்ல நேரமாக அமைன்னு சொல்லலாம். தனியார் துறை, அரசாங்க ரீதியாக வேலை செய்யக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் மனசில் ஒரு திருப்திங்கிறது ஏற்பட போகுது. அர்ப்பணிப்புணர்வோடு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுமே கடின உழைப்பு உங்களுக்கு வீண் போகாதுன்னு சொல்லலாம். உழைப்பால் இந்த நேரத்தில் நல்ல நிலைக்கு வரப்போகிறீங்க. ஐடி துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் சாதகமான முன்னேற்றத்தை ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். உங்களுடைய நிர்வாக திறமை சிறப்பாக இருக்கும். பல வகையிலும் ஆதரவு கிடைக்கிறதால இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒட்டு மொத்தமாகவே சிறப்பான நேரமாக அமைஞ்சிருக்கு. ஆசிரியர் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே நம்பிக்கை மிகுந்திருக்கக்கூடிய மாதம்னு சொல்லலாம். உங்கள் தனிப்பட்ட தொழில்முறை வளர்ச்சி இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பங்களிப்பு திறன் சிறப்பாக இருக்கிறதால வளர்ச்சிங்கிறது இந்த காலத்தில் நிச்சயம். விருச்சிக ராசி அன்பர்கள் எந்த துறையில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலுமே கடின உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். தொழில் ரீதியாக உங்களுக்கு இந்த காலம் சாதகமான காலம். ஆரோக்கிய ரீதியாகவும் இந்த நேரத்தில் மன ஆரோக்கியமும் நல்லா இருக்குது. உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்குது. ஆனால் இந்த சளி தொந்தரவு, பருக்கள், கை கால் வலி இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை தான் சந்திக்க வேணுமே தவிர மற்றபடி பெரிய பாதிப்பு எதுவும் உங்களுக்கு இந்த நேரத்தில் இல்லைன்னு சொல்லலாம். சரியான நேரத்தோட இந்த நேரத்தில் நீங்கள் கிளம்புறீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுடைய நிர்வாக திறமையால் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றலுங்கிறது அமைஞ்சிருக்கு. பெண்களாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கூட இந்த நேரம் சிறப்பான நேரம். சுப நிகழ்ச்சிகள் வீடுகளில் களை கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களை எதிர்த்து கொண்டிருந்த உறவினர்கள், தோழிகள் எல்லாமே உங்களை பார்த்தாவே இனி பயந்து தான் போவாங்க. வலையை வந்து பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வருமானம் சிறப்பாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான வசதிகள் கூடி வரக்கூடிய நேரம். வீட்டு மனை வாங்கக்கூடிய யோகமும் அமைஞ்சிருக்குது. வாகனம் மாற்ற விரும்பக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக அமைன்னு சொல்லலாம். தள்ளி போன திருமணம் முடியக்கூடிய வாய்ப்பு, குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மாமனார் மாமியார் மாதிரி உறவுகள் எல்லாமே இந்த நேரம் உங்கள் வார்த்தைக்கு இனி மறுத்து பேச மாட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் தொடர்ந்து உங்களுக்கு மதிப்பு மரியாதை சிறப்பாக இருக்குது. உடல் ஆரோக்கியம் கூட மாத்திரை மருந்துகளாலேயே எல்லா வகையிலும் சிறப்பான ஆரோக்கியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தேக அழகுங்கிறது கூடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
நிறைய முடிவுகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். தொடர்ந்து கணவருக்கும் உங்களுக்கும் இந்த நேரத்தில் நல்ல மாற்றம் உருவாக போகுது. குடும்ப வாழ்க்கையில ஒரு சிறப்பான நிலையிலே சொல்லலாம். குரு பகவானும் தொடர்ந்து உங்களுக்கு இந்த காலத்துல சாதகமா இருக்கிறதால மூத்த சகோதர வகையில ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்தினவங்களை இனங்கண்டறிஞ்சு ஒதுக்க போறீங்க. இதனால நல்ல மாற்றம் உண்டாக்க போகுது. ஆனா எந்த வேலையை செஞ்சாலுமே ஒரு சின்ன வேலையா இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஆனா எந்த விஷயமா இருந்தாலும் நேரடியா தலையிட்டு முடிக்க பாருங்க, உங்களுக்கு நல்ல மாற்றமா கிடைக்கும். நீங்க எங்க இருந்தாலுமே இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு நெய்விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். உங்களால் முடிஞ்சதை ஏழை எளியவங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறது, செருப்பு தைக்கும் தொழிலாளிக்கு உதவி செய்கிறது, மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகளுக்கு நீங்கள் உதவி செய்கிற பட்சத்தில் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து மேலான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.